திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய்சுடரே, திரைவரா மண்ணும் அமுதத்தின் கடலே, திருப்பெரும் துறைவுரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமே கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழல்த்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற கருக்க சாத்திர ஞானம் பெற்றுய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற இந்த நூலில் 31வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்திருக்கின்ற இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து, பெருமான் எதற்காக நடனம் செய்கின்றான் என்ற அந்த பெருமானின் அந்த நடனத்தின் நோக்கம் என்ன என்பதை அடிநாயனை கருவியாக கொண்டு அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் வைத்து கொண்டு வனவாசகம் கடந்தார். பெருமானின் ஆடலின் நோக்கத்தை அழகாக எடுத்துச் சொல்லிய இந்த செய்யுளை நாமும் படித்து உய்வடைவோம். புதல்வா, எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே, புதல்வா எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே, நட்டம் நவிலக்கேல் சிற்றன் சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே, சிற்றன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். புதல்வா என்று தன்னுடைய சீடரை குருநாதர் அழைத்திருக்கிறாங்க. இதுல புதல்வன் என்றால் மாணவன் என்று ஒரு பொருள் உண்டு. இவங்க இந்த உடலால் வருகின்ற உறவின் காரணமாக புதல்வன் என்று தன் மகனை சொல்வதுண்டு, புதல்வன் புதல்வி என்று. இங்கு சிவ உயிர் உறவாள், உயிருக்கு உறவாக அமைந்தது, தான் பெற்ற மெய்ஞானத்தை தம்மிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்றவர் புதல்வன். அப்படி இங்கே விழிக்கும் போதே வனவாசகர் அந்த புதல்வா என்று விழித்து ஒரு உண்மையை சொல்றாங்க. என்ன உண்மைனா, எட்டும் இரண்டும் உருவாயிருக்கின்ற எகரம். எகரம் என்றால் தமிழ்லங்க 8 கூட்டல் 2 10. தமிழ்ல 10 என்ற அந்த எண்ணை குறிப்பதற்கு யா என்ற எழுத்து பயன்படும். இந்த யா யாரை குறிக்கும்னா, யா என்பது உயிரை குறிக்கும். நாம் அடுத்து பார்க்க போறோங்க. சி என்றால் சிவத்தை குறிக்கும். வா என்பது அருளை குறிக்கும். யா என்பது உயிரை குறிக்கும். நா என்பது துரோதான மலத்தை குறிக்கும். மா என்பது மலத்தை குறிக்கும். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த எகரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர். அப்போ
எட்டும் இரண்டும் உருவான லிங்கம் அப்படிங்கிறார். இந்த மனித வடிவமே லிங்க வடிவங்க. இதுக்கு மானுட லிங்கம் என்று பெயர். நாம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நம்ம அறிவுக்கு சாமி எப்படி உணர்த்திருந்தார்னா, கோயிலின் கருவறையில் இருப்பது மட்டும்தான் லிங்கம், அங்க இருக்கிறது மட்டும்தான் சாமி அப்படின்னு ஒரு காலத்துல நம்ம பக்குவத்துக்கு உணர்த்தி வச்சிருப்பார். அங்க போனா மட்டும்தான் சாமி இருக்காருன்னு நினைப்போம். அப்புறம் அங்க போய் போய் வழிபட்டு 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 அப்புறம் மெல்ல 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 அப்புறம் அப்படியே அங்க போய் வழிபட்டதின் பயனாக எல்லாரும் திருநீர் போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் கண்டிகை போட்டிருக்கிறாங்க, நாமளும் போடுவோமேன்னு ஒரு விருப்பம் வந்து நீரும் கண்டிகையும் பெற்று அப்புறம் ஒருவாறு தான் பெற்ற தவத்தின் பயனாக சமயம் வாங்கி அப்புறம் அந்த சமயத்தை ஒழுங்காக நின்று செய்து ஒழுக்க நெறியோடு வழுவி பெருமான் திருவடிக்கு அன்பு செலுத்தி அஞ்சலத்தை தவறாது 2 முறையும் ஓதி வருகின்ற கணித்து வருகின்ற அந்த அன்பர்களுக்கு கருவறையில் இருந்த சிவலிங்க திருமேனி கையில வந்துருங்க. அதுதான் ஆன்மார்த்த மூர்த்தம், உயிர் நாயகன் என்று சொல்லுவாங்க. அப்போ கருவறையில இருந்தாரு என்ன பண்ணிட்டாரு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ கருவறையிலையும் சாமி இருக்கிறாரு, நம்ம வீட்லயும் சாமி இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு வருங்க. இந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிவபூசையை மெய்யன்போடு குருநாதர் காட்டிய வழியில் நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த வெளியே இருக்கிற சிவலிங்க திருமேனி நம்ம உள்ளாரையும் இருக்கிறாங்கிற யோக உணர்வு உண்டாகி நம் உயிருக்குள் உயிராக கலந்து இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனியை, நம் உயிரின்கண் உள்ள சிவலிங்க திருமேனியை நம்ம உள்ளத்துல வச்சு பார்ப்போங்க. அப்பதான் நமக்கு தெரியும் கருவறையில இருந்தாருன்னு ஒரு காலத்துல நம்ம அறிவு, அப்புறம் கருவறையிலும் இருக்காரு, நம்ம வீட்லயும் இருக்கிறாருன்னு நம்புச்சு, அப்புறம் வீட்லயும் கருவறையிலும் இருக்கக்கூடிய அந்த பெருமான் நம்ம உள்ளத்திலையும் உயிருக்குள்ளா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புங்க. அந்த அறிவுக்கு அப்பதான் தெரியும். அப்புறம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்தும் எல்லா பொருளிலும் சிவம் இருக்கார் என்கின்ற ஞானம் கிடைக்குங்க. அப்போ முதல்ல சரியை வெளியே போய் கும்பிட்டோம், அப்புறம் கிரியை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து சாமியை கும்பிட்டோம். அப்படி கிரியை முடிஞ்சோடனே யோகம் அங்க வெளியே இருக்கிறவர் தான் உள்ளார இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க உள்ளார இருக்கக்கூடிய இவர் அனைத்திலும் உள்ளார் என்பதை காண்பது ஞானம், அது சிவஞானம். எல்லாம் சிவம் என்று காண்பது ஞானம். இந்த ஞானம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, சிவபோகம் விளைய தொடங்கும். சிவபோகம் விளைய புனர் நெஞ்சே என்று கேட்பது போல அங்க சிவபோகம் சிவ ஆனந்தத்தை அது தூக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மானுடம் என்கின்ற இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா சிவலிங்கங்க. இதுக்கு மானுட லிங்கம் என்றே பெயர் நம்ம மனித வடிவிற்கு. அப்படியே உட்கார்ந்து பாருங்க, அப்படியே சம்மணம் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா நாவுடையாருடைய கீழ்ப்பகுதிங்க. அந்த இடுப்புல இருந்து நம்மளுடைய கழுத்து பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவுடையாரோட மேல் பகுதி, அந்த இடையில கொஞ்சம் சுருங்கி இப்படி விரிவது போல இருக்கும். அப்புறம் கழுத்துக்கு இந்த தோள்பட்டைக்கு மேல இருக்கிற தலை சிவலிங்கங்க. இப்படி பார்க்க வேண்டும் மானுட லிங்கம் இது. ஆக அப்படிப்பட்ட மானுட லிங்கத்தை என்ன செய்கின்றான் என் பெருமான் என்று பார்த்தீங்கன்னா, உயிரிடத்தில்தான் அவன் நடனத்தை செய்கின்றான். அந்த நடனம் எதுக்காக செய்யறான் அப்படின்னா, சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலேனர். இங்க சிட்டன் என்பது யாரை குறிக்கும்னா நம் இறைவனை குறிக்கின்றது, மேலான இறைவன். அப்படிப்பட்ட மேலான இறைவன் இந்த மானுட லிங்கத்தை இடமாக கொண்டு என்ன செய்யறானா, சிவாய நம என்ற திரு எழுத்து அஞ்சை தன் திருவுருவமாக கொண்டு உயிர்களுடைய பிறவி நீங்க வேண்டி நடனம் செய்கின்றான். உயிர்களின் பிறவி நீங்க வேண்டி நடனம் செய்கின்றான். அததான் நமக்கு அழகா சொல்லி இருக்கிறாங்க. சித்தன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். அவாயம் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம் பிறவிக்கு வருவதுதாங்க பெரிய அபாயம்.
பிறந்துட்டு இதுல எந்த அபாயமும் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது, அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடலாமா, இந்த கோயிலுக்கு போய் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பிறவியே பெரிய அபாயம். அந்த பிறவிங்கிற அபாயம் நீங்குவதற்குத்தான் இந்த உடம்பில் உள்ள உயிரை இடமாக கொண்டு பெருமான் ஆடுகின்றார் என்ற செய்தியை இன்று மணவாசகம் கடந்தார் நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய திருசதகம் அதுல பாத்தீங்கன்னா 49வது திருவாசக பாடல் மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருப்பாரு. கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீரு இட்டன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்பது 8ம் 2ம் 10ங்க. உயிராகிய என்னை நானே அறியாமல் கிடந்தேன். எங்க ஆணவமலம் என்ற கட்டுக்குள் கிடந்தேன். நான் யார் என்பதே தெரியாம அந்த மலக்கட்டுக்குள் கடந்தேன். அப்படிப்பட்ட கட்டை எனக்கு அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரிட்ட. இந்த கண்கள் நின்று அது எதை துய்க்க வேண்டும் என்றால் அந்த கண்கள் கண்டு இன்பம் அப்படியே கண்ணார காண வேண்டியது எது என்றால் நீரு, திருநீரு பூசிய நெற்றி. அதனாலதான் நம்ம பாட்டி சொல்லுவாங்க, ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ். அழகா அடுக்கிட்டே போவாங்கங்க, கடைசியா முடிப்பாங்க வாழே மடக்குடி இல்லா மனைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை இப்ப நீர் இல்லாத நெற்றி வாழ். ஒரு ஆறு இல்லாத ஊருக்கு வளம் குறைவுங்க. அந்த நீர் வளம் இல்லைன்னா அங்க பசுமை இருக்காது, வளம் இருக்காது. அப்படிப்பட்ட ஊர் பாழ். அவ்வளவு வளம் பொருந்தியதா இருக்காது, அழகா இருக்காது, பசுமையா இருக்காது, இயற்கை காற்று கிடைக்காது. அப்படி திருநீர் இல்லாத நெற்றி பாழுடைய நெற்றி. தவம் உடையவர்கள் யாரோ அவர்கள் நெற்றிக்கு தாங்க திருநீர் கிடைக்கும். அவமுடைய எல்லாருக்கும் என்னென்னமோ இன்னைக்கு பூசிக்கிறாங்கங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். அப்போ அந்த நீர் இல்லாத நெற்றி பாழ். அப்படிப்பட்ட பாழா போன நெற்றியை பார்ப்பதே நமக்கு பாவம். நாம நீரு பூசுனத அவன் போற்றுனாலும் சரி தூற்றுனாலும் சரி நம் நீற்றுடைய நெற்றியை பார்ப்பதே அவனுக்கு புண்ணியம். நம்மளுடைய நெற்றியில் பூசி இருக்கக்கூடிய திருநீரை பிறர் பார்த்தால் அவர்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அவங்களுக்கு ஒரு சிவ புண்ணியம் கிடைக்குங்க. திருநீர் பூசியவரை கண்டால் புண்ணியம். ஆனா திருநீர் பூசாத நெற்றியை பார்க்கவே வேணான்னு ஒரு அருளாளர் சொல்லியிருப்பார். திருநீர் பூசாதனை பார்த்தா என்ன பண்ணுமா, பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது போல இங்க ஆணவமல கட்டில் யான் யார் என்பதே உணராது கடந்தேன் அல்லவா, அந்த கட்டையெல்லாம் அறுத்து என்னை உன் ஆளாக ஆண்டு கண்ணார நீரிடும் அன்பர்களோடு என்னை கூட்டி எல்லாரும் காணும் வண்ணம் இன்னைக்கு பட்டி மண்டபம் அல்லவா ஏற்றிருக்கின்றார். அடியார் திருக்கூட்டத்தில் அல்லவா என்னை வைத்திருக்கின்றாய். இதுதாங்க பெரிய இடம், இதுதான் பெரிய கூட்டம், இதுதான் திருக்கூட்டம். அப்படிப்பட்ட இடத்தில் என்னை வைத்திருக்கிறாயே எம் பெருமானே, அறிவானவனே, அமுதானவனே, இந்த அடிநாயேனே உய்ய கொண்டு விட்டாயே. எனக்கு அறிவே கிடையாது. இந்த அறிவு இல்லாத என்னை கண்டும் கூட என்னை ஆண்டு கொண்டாயே. சிவசிவ பெருமானே, எத்தனை நாள் இந்த உடம்போடு என்னை வைத்திருப்பாய். உன் திருவடியில் கூட்டி அருள் செய் என்று முழுக்க 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 பிரிவாற்றமையை பாடிக்கிட்டே இருப்பாருங்க மாணிக்கவாசக பெருந்தகை. அப்போ இந்த 8ம் 2ம் ஆகிய மானுட லிங்கத்தில் அருமையாக இருந்து பெருமான் உயிரை இடமாக கொண்டு நடனம் செய்கின்றான். அப்படி நடனம் செய்வது எதற்காகனா
பிறவி என்ற அந்த அபாயம் நீங்குவதற்காக அவன் நடனம் செய்கின்றான். உயிர்களின் பிறவி நீங்க வேண்டி நடனம் செய்கின்றான் என்பதை அழகா சொல்லியிருப்பாங்க. நமக்கு சிவபூசையில பெருமானை எழுந்தருள் செய்யும் பொழுது வழக்கமா ஒரு திருமுறை பாடுவாங்க. செங்கனானும் நான்முகனும் தம்முள்ளே எங்கும் தேடி, செங்கனானும் நான்முகனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தும் காண்கிறார், இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினார். அவங்க தேடி 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 காண முடியாம தவிக்கிறாங்க. இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினார். லிங்கத்துக்குள்ள இருந்து அருள் செய்யறான்ப்பா அப்படின்னா, நம்ம வெளியில வச்சு பூசை பண்ற அந்த லிங்கத்துக்குள்ள இருந்தும் அருள் செய்வான். இந்த மனித லிங்கமாகிய மானுட லிங்கமாகிய இந்த லிங்கத்துள் இருக்கக்கூடிய உயிருக்குள் உயிராக இருந்தும் அருள் செய்கின்றான் என்பதை நம்மளுடைய நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க. திரு அங்கமாலையில தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அவங்க தேடி இன்னும் காண முடியாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமானை தேடி கண்டு கொண்டேன். எங்க என் உள்ளத்தினுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அழகாக நமக்கு பாடி அருள் செஞ்சிருக்கிறாங்க. ஆக பெருமான் மானுட லிங்கம் என்ற இந்த லிங்கத்துக்குள் இருக்கக்கூடிய உயிருக்குள் உயிராக சிவாய நம என்ற திரு எழுத்து அஞ்சாலே திரு உருவம் கொண்டு அவர் பிறவி நீங்குவதற்கு வேண்டி நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி இந்த உயிருக்குள் உயிராக நின்று நடனமாடும் அவருடைய திருப்படத்தை தான் வீட்டிலேயே வச்சிடாதீங்க அப்படின்னு தவ குறைவு உடையவர்களுக்கு உபதேசம் கிடைக்கும். தவ நிறைவு பெற்றவர்களுக்கு அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த அணு அசைய கூட பெருமான் அங்க நட்டமாட வேண்டும், நடராசராக நின்று நட்டமாட வேண்டும் என்ற உண்மையை தவம் நிறைவு உடையவர்களுக்கு சாமி காட்டி அருள் செஞ்சிருப்பார். அப்படி நிறைவுடைய அத்தனை பேரும் தன் இல்லத்தில் அம்பலவாணரின் திரு உருவத்தை வைத்து வழிபடும் பெரும் புண்ணியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள். ஆக புத்த பிரானின் ஆடலின் நோக்கம் என்னவென்றால் பிறவி நோயை நீக்க வேண்டும். அதற்காகவே அவன் ஆடுகின்றான். அப்படிப்பட்ட அவன் ஆடல் அவன் எப்படியெல்லாம் திரு ஐந்தெழுத்தால் உருவத்தை காட்டுகின்றான். அப்படிப்பட்ட உருவத்தை நாம் எவ்வாறு காண வேண்டும் என்பதை இறைவன் திருவருளால நாளை சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.